திருப்பூருடைய அவல நிலையை பாருங்க. திருப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேற்று முன்தினம் அவர் தர்ணால் உட்கார்ந்திருக்கார். சேர் போட்டு பக்கத்தில் ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா பிளாஸ்க்ல தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஜம்முன்னு சேர்ல அவர் உட்கார்ந்துருக்கார். எதுக்கு நீங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னா, எங்க மேயர் எடுத்து நான் ஆர்ப்பாட்டம் பண்றேன். இந்த அநியாயத்தை இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. இந்த டிராமாவை நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. கேரளாவுக்கு போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா மக்களுடைய குறைய ஆட்சியா நாங்க செய்ய முடியல, கட்சியா நாங்க செய்யறோம். இன்னைக்கு திருப்பூரிலும் அதே போன்ற அவல நிலைமையை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரே வீதிக்கு வந்து சேர் போட்டு உட்கார்ந்து என்னோட பகுதியில் இருக்கக்கூடிய குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற டிராமாவை பண்ணிட்டு இருக்கார். அப்படிதான் இன்னைக்கு திருப்பூர் நகரம் இருக்கு. திருப்பூர் நகரத்தினுடைய மேயர் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல போய் குப்பையை போடுறாரு. ஊர் மக்கள் எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கறாங்க, ஐயா எங்க ஊரு குப்பையை கொண்டு வராதீங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்றாரு தெரியுங்களா? நீங்க எல்லாம் மரியாதையா வீட்டுக்கு வாங்க, என்னை பத்தி பொது இடத்துல தப்பா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. அந்த ஊர் மக்கள் யாரெல்லாம் அந்த ஆர்ப்பாட்ட மேடையில மேயரை கண்டித்து பேசினார்களோ எல்லோரையும் தனித்தனியாக மன்னிப்பு கேட்க வைத்து அவங்க மன்னிப்பு கேட்டதையெல்லாம் வீடியோ பண்ணி அதை டிஎம்கே ஐடிவிங்ல போட்டுட்டு அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல மறுபடியும் வந்து ஒருவர் குப்பையை கொட்ட முடியும் என்றால் அந்த திருப்பூரினுடைய கேடுகட்ட மேயர் ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான் முடியும். அதாவது மக்கள் ஒரு ஆர்ப்பாட்ட மேடையில பேசினாங்க ஒரே காரணத்துக்காக அவமானப்படுத்தி அவர்களை பொதுவெளியில மன்னிப்பு கேட்க வைத்து மறுநாள் காலையில போய் குப்பையை கொட்டுறார். அதை எதிர்த்து டிசம்பர் 16ஆம் தேதி அந்த இடுவாய் கிராமம் பகுதியில் நம்முடைய சொந்தங்கள் எல்லாம் போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க. 11 பேர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 நாட்கள் கழித்து இன்னைக்கு பெயில் கிடைச்சிருக்கிறது. செக்யூர் கையெழுத்து போட்டு நாளைக்கு அவங்க வெளியே வருவாங்க. இதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாரதிய ஜனதா கட்சி நூற்றுக்கணக்கான நபர்களை கைது செய்து உள்ள வச்சாங்க. இதையும் நாம் பார்த்துக்கிட்டு